நிம்மி வந்திருக்கனால நான் அப்பயே நினைச்சேன். இதை பாருங்க, நீங்க பார்த்த பேஜ் இதானே? எனக்கு அவங்க டொனேஷன் கொடுத்த விஷயத்த இந்த பேஜ்ல போட்டிருக்காங்க. இங்க பாருங்க. இத அவ காமிக்கவே இல்ல. அதான் நிம்மி காலேஜ் போய் படிப்புக்காக ஹெல்ப் கேட்டேன். கேட்டதோட அதிகமாக டொனேஷன் கொடுத்தாங்க. அதனால அவங்களுக்கு திருப்பி கொடுத்துட்டேன். நம்ம பாக்கெட்ல இருந்தா கொடுக்க முடியும். இதை தெரியாம நீங்க ஆச்சா பூச்சான்னு என்னென்னமோ சொல்லிட்டீங்க. சுட்டது எனக்காக தானே? கொடுங்க மேடம். அட சரிங்க ப்ளீஸ் மேடம், சரிங்க ப்ளீஸ். சரி வாங்க நம்ம இடத்துக்கு போவோம். வாங்க. ஏமா நல்லா புளிஞ்சு உடம்புல கடைசி சக்தி இருக்கு. எலுமிச்சம்பழம் நல்லா புளிஞ்சு விடு. நேத்து நைட் நான் கேட்டதுக்கு டீ குடி கூட காசு இல்லன்னு சொல்லிட்டு இப்ப பாரு பகல்லே தண்ணி போட்டு அழுவு பண்றான். நல்லா புளிஞ்சு ஊத்து, சோடா ஊத்து. பவித்ரா கை கொடுக்கல, வந்தனா கை கொடுக்கல, கடைசியில சரஸ்வதி தான் கை கொடுத்தா. என்னடா இது? இந்த யூனிவர்சிட்டில பல வருஷமா நான் கேண்டீன் வச்சிருக்கேன். எனக்கு தெரிய சரஸ்வதி யாரா அது? ஃபர்ஸ்ட் இயர் ஃபைனல். கல்வி தேவதைய சொல்றேன்டா. என்ன அளவுடா புலம்புறான்? டேய் புரியுற மாதிரி பேசுடா. அட கது உனக்கு இன்னுமாடா புரியல? நான் அரியர்ஸ்க்கு கட்ட வேண்டிய காசு எடுத்துட்டு போய் இந்த டாக் தண்ணி அடிச்சிட்டு வந்து இங்க லொல்லு பண்ணிட்டு இருக்கதா. அவன் லொல்லு பண்ணிட்டு இருக்கா, நீ பாத்துட்டு இருக்கியா? ரெண்டு போடு போடுறா. அவன் ஏற்கனவே போட்டுருக்கான். போடுறான். கொஞ்சம் போடுறீங்க. யாரு மச்சான்? நீ மாய தர ஊத்தாத ஊத்து. ஏய் என்னாச்சு சம்ஸ்க்கு? அது ஒண்ணு இல்ல ஸ்வேதா, பையனுக்கு கொஞ்சம் பிபி ஜாஸ்தி ஆயிருச்சு அவள்தான். ஐயோ போய் சொல்றான் ஸ்வேதா, எனக்கு எம்சி தான் அதிகம். உண்மை விளிம்பி. கதிர் இப்படி ஜங்ஷன் வரைக்கும் வர முடியுமா? போலாமே ஸ்வேதா. சம்ஸ் கூட இருக்கணும்னு அவசியம் இல்லையே. சாச்சா இவன் கூடியா? டேய் மச்சான் அந்த சாவி கூட. இந்தா. ஏய் வா. டேய் பாத்துக்கோடா. ஏய் ஓகே. கதிர் கதிர் ஒரு நிமிஷம் இருக்க. ஹாய் சுரேஷ். ஹாய் ஸ்வேதா, how are you? I'm fine, thank you. Okay, nice. How are you? நான் நல்லா இருக்கேன். எங்க இந்த பக்கம்? சும்மா ப்ரௌசிங் சென்டர் இருக்கு வந்தேன். உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சா, அதான் அப்படியே சும்மா உன்னை பார்த்து போலான்னு வந்தேன். So sweet. இது சுரேஷ், என்னோட க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஸ்கூல்ல இருந்து. இது கதிர், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். சண்டே ஃப்ரீ தானே? ஆமா. வீட்டுக்கு வாயேன், விஜய் கூட கேட்டிருந்தா. என்ன அப்புறம் செமினார் அது இதுன்னு கதாடி கூடாது. ஓகே, நான் அர்ஜென்ட்டா ஜங்ஷன் வரைக்கும் போணும். சண்டே மீட் பண்ணலாமா? ஓகே ஓகே பை. பாய். பை. கண்டிப்பா சண்டே மீட் பண்றேன். ஓகே. பெரியவ மாதிரி பேசாதடா. நாங்க என்ன ட்ரை பண்ணாம இருக்கோம். டேர்ம் ஃபீஸ் கட்டணும் தெரியும்ல. நீ பாட்ல கம்னு இருந்துட்ட. கடைசில இவன் சொல்லி தான் எனக்கு மேட்டரே தெரியும். நீ கொஞ்சம் சும்மா இருடா. டேய் நீ நேரா போய் ஹெச்ஓடியை பார்த்து சொல்லு, அவர் ஒத்துக்குவாரு. ஏய் ஹெச்ஓடி ஒத்துக்குவாரு, பேங்க்கார ஒத்துக்கணும்ல. ஏய் அரை டிக்கெட் கொன்னார் கம்னு இருக்கியா? மச்சி 2 மணி வரைக்கும் பேங்க் இருக்கு. நாளை காலைல 10 மணிக்கு நான் பணத்தை அரேஞ்ச் பண்றேன். ஹெச்ஓடி கிட்ட சொன்னா மேட்டர் சால்வ்ரா. அண்ணா 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 நம்ம ஹெச்ஓடி இருக்காரா? அவர் கிளாஸுக்குள்ள போயிருக்காரு. 2 பேரும் முழிக்கிறீங்க, என்ன விஷயம்ப்பா? அது வந்து என்னாச்சு சொல்லுப்பா. இல்ல நாளைக்கு பணம் கட்ட நீங்க தானே பேங்க் போறீங்க? ஏன் கொள்ளடிக்க போறியா? ஐயோ ஜோக் அடிக்கிற டைம்ல ஒரு 1 hour லேட்டா போக முடியுமா? அட எதுக்குப்பா?